ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெல்கம் டு டிசைனர் கோல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 3, அதாவது லைனிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஏற்கனவே நார்மல் ப்ளவுஸ்லாம் போட்டிருக்கேன். மிச்சத்தை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி வெட்டுறது அப்படின்றத போட்டிருக்கேன். ஏற்கனவே பேக்கும் கையும் எப்படி வெட்டுறதுன்றத அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த பேக் சைடு வெட்டணும் இல்லைங்களா, அதோடைய லைனிங் துணி அதை மட்டும் எடுத்து இப்படி ஒரு 3 இன்ச்சுக்கு மடித்து 3-3.5 இன்ச்சுக்கு மட்டும் மடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்து அதோடைய ஃப்ரண்ட் பார்ட்டை எப்படி அளவு உயரம் எப்படி அளவு பார்க்குறது அப்படின்றத பாருங்கள். இந்த ஷோல்ட்ரு இருக்குது பார்த்திங்கன்னா, ஷோல்ட்ருக்கிட்ட இருந்து டாட் பிடிச்சிருப்போம்ல, கீழே ஒரு 3 டாட் பிடிப்போம். அந்த சென்ட்ரு டாட் வருது இல்லைங்களா, அந்த டாட்டோட எண்டு, டாட்டோட ஆரம்பத்தை பிடிக்கக்கூடாது, டாட்டோட எண்டு அது வரைக்கும் தான் அளவு பார்க்கணும். இந்த பார்த்துக்கோங்க, டாட்டோட எண்டு வந்து அது டாட் வந்து 2.25 இன்ச்சுக்கு பிடிச்சிருக்காங்க, அது தனியாக கனெக்ட் பண்ணணும். ஷோல்டர்கிட்ட இருந்து உயரம் வந்துட்டு 10 இன்ச்சு, மொத்தம் 12.25 இன்ச்சு அதில் அளவு வரும். அதுக்கப்புறம் நெக்கு வந்து இந்த கொக்கி பட்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த கொக்கி பட்டி சைடு தான் பிடிக்கணும். இந்த கொக்கியிலேருந்து அந்த ஷோல்ட்ரு வரைக்கும் எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதில் ஒரு 2 இன்ச்சு கழிச்சிட்டு அதை குறிச்சிக்கணும். இப்போ உயரம் வந்து 12.25 வச்சாச்சு. அப்புறம் அந்த 12.25 அளவுக்கு அந்த பட்டியை துணியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி 12.25 கரெக்டாக வச்சு மடித்து நல்லா நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நெக் அளவுக்கு 7.5 இருந்தது நெக்கு, அதில் வந்து 5.5 குறிச்சிருக்கேன். 5.5 வரைக்கும் குறித்து அந்த அளவையும் கனெக்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. 5.5 அந்த மாதிரி குறிச்சிக்கோங்க, நெக்கு சைட்லேயே குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஒரு வெயிட் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு, துணி நகலாமல் இருக்கிறக்காக கத்திரிக்கோலோ இல்லை வேறு எதுவோ கொஞ்சம் வெயிட் வச்சுட்டு அதை சுற்றி அவுட்லைன் கொடுத்துருங்க. அந்த அளவு வந்து மாறக்கூடாது. கரெக்டாக அந்த கீழே உள்ள துணியும் நகலாமல் பார்த்துட்டு அதை கரெக்டாக வந்துட்டு அளவு குறிச்சிக்கோங்க. ஃபுல்லாகவே டீஸில் அளவு மாறாமல் கரெக்டாக குறித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது பேக் சைடோட அளவு இப்போ குறிச்சாச்சு. மிச்ச அளவையும் எப்படி குறிக்கிறதுன்றதை சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லா அளவுமே கரெக்டாக குறிக்கிறதுக்கு எப்படின்றது கரெக்டாக தெரியும். இப்போ அந்த கத்திரிக்கோலை எடுத்துகிட்டு அந்த வெயிட்டை எடுத்துகிட்டு அந்த மேலே வச்ச துணியவும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு ஊசி நீடில் அதை போட்டு பின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ அளவு எப்படி பார்க்குறதுனா, அந்த வி ஷேப் வந்தது இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப் மாற்றிக்கோங்க. அந்த ஷோல்டர்கிட்ட இருந்துட்டு ஆம்கோல்கிட்ட லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும், அதாவது நம்ம இங்கிட்ட குறிச்சோம்ல, அந்த குறிச்ச இடத்துலேருந்து இங்கே ஷோல்டர்கிட்ட இருந்து ஒரு 3 இன்ச்சு இறக்கத்துக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் குடஞ்சி வெட்டுற மாதிரி வரும், அதையும் குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இப்போ நெக்கோடைய அளவு எப்படி பார்க்குறதுனா, அந்த ஷோல்டர்கிட்ட இருந்து ஷோல்டர் தையல் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஷோல்டர் தையல் போடுற அளவுக்கு இடம் விட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கிட்ட பைப்பினோ இல்லை ஹெம்மிங் பட்டியோ வைப்பீங்க இல்லையா, அதுக்கான அளவு துணியை விட்டுட்டு மிச்சத்தை அப்படியே வச்சு பார்த்திங்கன்னா கழுத்தோடைய அகலம் கரெக்டாக வந்துடும். இப்போ அந்த உயரமும் பார்த்துக்கோங்க. அந்த உயரத்தை பார்த்துட்டு இந்த பெல்ட் அளவுக்கு எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்றத குறிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட சைடு ஜாயிண்ட் அடிப்போம் இல்லையா, அந்த சைட்லேயும் பார்த்துக்கோங்க. அதோட எண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த அளவையும் குறிச்சிருங்க. குறிச்சதுக்கப்புறம் அந்த பக்கம் குறிச்சோம் இல்லைங்களா, அந்த நெக்கு சைடு கீழே அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு கேர்வாக ஒரு தையல் போடணும், அதாவது ஒரு கட்டிங் போடணும். அதை வந்துட்டு இப்படி குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக அது சென்ட்ரு பார்ட் வரையில் கொஞ்சம் இறக்கமாகவும் இந்த 2 சைடு வந்து கேர்வாகவும் வரணும். அதை குறிச்சிட்டு அப்படியே வெட்டிடுங்க. கழுத்து நெக்கோடைய அளவு அதுதான். இதை வந்து அப்படியே வெட்டி எடுத்துக்கோங்க. இதுதான் முன்பாட்டு வெட்டுறதோடைய அளவு. இதை வெட்டி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்ப்போம். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். இதை ஃபுல்லாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் மிச்சதை பார்ப்போம். இப்போ அந்த நெக்குக்கிட்ட வெட்டும்போது அந்த கேவ் வளைவு வருது பார்த்திங்களா, அந்த இடத்த வந்து கத்திரியை நிப்பாட்டி வெட்டக்கூடாது. அப்படியே அந்த கேவ் கரெக்டாக வரணும், அந்த மாதிரி வெட்டணும். அதுக்கு முன்னாடி துணி அடியில் உள்ள துணி மேலே உள்ள துணி ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து மறுபடியும் ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள துணி சேலை துணின்றதுனால அது கொஞ்சம் நைஸாக இருக்கும், அதனால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேவ் வந்து கரெக்டாக வரணும். நிப்பாட்டி வெட்டினீங்க திருப்பினீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராஸாக வர மாதிரி, அதாவது வி ஷேப்பு பா ஷேப் அந்த கட்டிங் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துடும். அந்த இடம் அந்த வளைவான இடத்த மட்டும் நிப்பாட்டாமல் வெட்டினா தான் கரெக்டாக வரும். அதுக்காக தான் அதை வந்து நிப்பாட்டாமல் அப்படியே கத்திரியை திருப்பணும்னு சொல்கிறது. இதை ஃபுல்லாக வெட்டி முடிச்சுருவோம். இப்போ அந்த ஷோல்டரையும் வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் அந்த கீழே அந்த வளைவுக்கு வெட்டினோம் இல்லைங்களா, அதையும் பார்ப்போம். அது எப்படி வெட்டுறது அப்படின்னா,
அப்படியே கொஞ்சம் லைட்டாக திருப்பி அந்த மேலேருந்து குறிச்ச அளவுலேருந்து சென்டர்கிட்ட வரையில கொஞ்சம் கரெக்டான இறக்கத்துக்கும் இங்கிட்டு சைடு ஜாயிண்டில் வரையில கொஞ்சம் மேலேயும் ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு வரும். ஒரு சிலதில் 2 இன்ச்சு வரைக்கும் கூட வரும். அந்த அளவை கனெக்ட் பண்ணி வெட்டிக்கோங்க. இப்படி வெட்டினீங்கன்னா தான் அந்த சைடு ஜாயிண்ட் போடும்போது வந்துட்டு உங்களுக்கு அந்த இடம் தொய்வு கொடுக்காமல் இருக்கும். ஒரு நேரம் வந்துட்டு இடுப்பு கரெக்டாக இருக்கும், கையெல்லாம் கரெக்டாக இருக்கும், ஆனாலும் இடையில அந்த செஸ்ட்டுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் தொய்வு விழுகிற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா அந்த கட்டிங் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இந்த ஆம்கோல்கிட்ட கொஞ்சம் குடஞ்சி குறிச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து கரெக்டாக வச்சு வெட்டிக்கோங்க. துணி நகலாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி மட்டும் பார்த்து கரெக்டாக வெட்டுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில நேரம் கத்திரியெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்தால் கூட சரியாக செட் ஆகாது. ஷார்ப்பான கத்திரிக்கோலாக இருந்தால் தான் அதுவும் நல்லா வெட்ட முடியும். அதனால் கத்திரியும் கொஞ்சம் நல்லதாக வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் அப்படி வெட்டினேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ அந்த டாட் பிடிக்கிறதுக்காக எப்படி வெட்டுறது, அந்த அளவு எப்படி பார்க்குறதுன்றதை முதல்ல சொல்லிடுறேன். இந்த ஷோல்டருக்கு சென்ட்ரு இருக்குது பார்த்திங்கன்னா, அதுலேருந்து துணியை அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பாதியாக சென்டர்லேருந்து மடிச்சிங்கன்னா ஒரு 3.25 இன்ச்சு, அதாவது உங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன இன்ச்சு இருக்கோ அதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க தையல் போட்ட அந்த டாட்டோடைய தையலில் இருந்து அங்கிட்டு ஜாயின் பண்ண தையல் வரைக்கும், கொக்கிப்பட்டி வளையம்பட்டி ஜாயின் பண்ணியிருப்பாங்களே அந்த தையல் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கனெக்ட் பண்ணிங்கன்னா அது 3.5 இன்ச்சு இருக்கும். உள்ள அந்த கொக்கிப்பட்டிக்கு உள்ள தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்ருப்பாங்க, மொத்தம் 3.25 அந்த இன்ச்சை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கீழே வந்து நம்ம கொஞ்சம் வளைவாக வெட்டினதுனால அந்த இடம் கொஞ்சம் கேப்பில் தான் இருக்கணும், அதையும் நேராக வச்சிடாதீங்க. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த 3.25 இன்ச்சு வச்சு ஒரு கொதவு போட்டுக்கோங்க. கொதவு போட்டு அது அந்த லைனிங்லேயே மட்டுமே போடுங்க, சேலை துணியில் போட வேணாம். அது மாதிரி ஷோல்டர்கிட்டையும் வர அந்த கொதவையும் கரெக்டாக போட்டுக்கோங்க. அது சேலை துணி ஷோல்டர் துணி இது லைனிங் துணி ரெண்டையும் சேர்த்தே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவ்வளோதான். இதுவும் வந்துட்டு முன்பக்கம் வந்து வெட்டி முடிச்சாச்சு. அப்புறம் அந்த நல்ல பக்கம் கெட்ட பக்கம், அதாவது துணியோடைய நல்ல பக்கமும் உள் பக்கமும் அதை வந்துட்டு டக்குன்னு தெரியணுன்றக்காக எப்பயுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ அவசரத்தில் தைச்சாலும் அதை மாற்றி தைக்காமல் இருப்போம், அதுக்காக அதை குறித்து வச்சுக்கிறது நல்லது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் முன்பக்கம் வெட்டுறது. அடுத்தது அந்த பெல்ட்டோடைய அளவு எப்படி பார்க்கணும் அப்படின்றதே சொல்கிறேன். அந்த அளவு ப்ளவுஸ் எடுத்து அதோட பெல்ட்டோடைய அளவை முதல்ல பார்த்துக்கோங்க. 2 பக்கமும் உள்ள அந்த லைனிங் துணியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு உள்ள கீழே வந்துட்டு அந்த சேலை துணி அதையும் வச்சுக்கோங்க. ப்ளவுஸோட துணியை வச்சுட்டு அந்த துணி முதல்ல விலகாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பெல்ட்டோட அளவையும் பார்த்துக்கோங்க. 3 இன்ச்சு இருக்குது, நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். மேலே கீழே தையலுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும். 2 தையலாக போடுவோம் இல்லையா, பெல்ட் ஜாயிண்ட்டுக்கு ஒன்று, கீழே மடிச்சடிக்கிறக்கு ஒன்று. அதனால் அது 2 தையலுக்கும் சேர்த்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த அகலம் எவ்வளோ வருதுன்றதையும் பார்த்துக்கோங்க. நம்ம பேக் சைடு அகலம் எவ்வளோ எடுத்தோம், 11.5 எடுத்தோம். ஸோ அதில் ஒரு 1 இன்ச் வேணால் குறைச்சிக்கலாம், 10.5 இன்ச்சு அந்த மாதிரி வச்சு அதையும் குறிச்சிக்கோங்க. அகலம் வந்து 10.5, உயரம் வந்து 3.5 அந்த மாதிரி வச்சு இதையும் வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அதை எப்படி கிராஸாக வெட்டுறது அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த மாதிரி கிராஸாக வெட்டினீங்கன்னா தான் அந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அந்த டாட் பிடிக்கிற இடத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் பள்ளமாக வரும். அந்த மாதிரி வெட்டினோன்னா தான் அந்த கிராஸ்கிட்ட வந்துட்டு கரெக்டாக ஃபிட்டாக செட் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த கட்டிங் போடுறது. அதுக்கப்புறம் நமக்கு ப்ளவுஸ்னாலே வந்துட்டு உங்களுக்கு கிராஸ் பீஸ் வந்துட்டு கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டாக, அதாவது நான் எப்படி சொல்கிறது, சூட்டபுளாக இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு அந்த கை இதெல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. இப்போ இந்த பெல்ட்டும் வெட்டியாச்சு. இதை கொஞ்சம் லைட்டாக கிராஸாக வெட்டிட்டு அது முடிஞ்சிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ப்ளவுஸை வெட்டி முடிச்சாச்சு. அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு வேறு ப்ளவுஸ் அல்லது வேறு டிசைன் ஏதாவது வெட்டுறதுக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல்ட்டுக்கு வந்துட்டு எப்படி வி ஷேப், அதாவது அந்த பள்ளம் வர மாதிரி கொஞ்சம் கேர்வாக கொஞ்சம் நாளைக்கு குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு ஒரு 1/2 இன்ச், அந்த 3.25 இன்ச் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த டாட்டுக்கு குறிச்சோம் இல்லைங்களா, அந்த இடம் வர்றப்போ மட்டும் கொஞ்சம் பள்ளமாக வரணும். மித்த இடம் வந்துட்டு ஓரளவுக்கு மேலே வர மாதிரி தான். இப்படி ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கு பள்ளம் வர மாதிரி குறிச்சிட்டு அதை அப்படியே வெட்டிடுங்க. அவ்வளோதான், பெல்ட் வெட்டி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம சேனலில் சாதா ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ் வெட்டுறது எப்படி, தைக்கிறது எப்படின்றத வீடியோ போட்டாச்சு. உங்களுக்கு எதுவும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யாருக்கும் யூஸ் ஆகும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்